வணக்கம். கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயின் அதே அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மற்றும் தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுட்டேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணுமா. நல்லா அது பொரியட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கணும். அதிகமாக போடக்கூடாது, திட்டமாக கொஞ்சமாக போடுங்க. 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணுமா. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பல் பூண்டு போதும். இந்த சட்னிக்கு இந்த அளவுக்கு 2 பல் பூண்டு போதும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அது கூட நல்லா ஒரு கலந்து கொடுத்து வதக்கணுமா. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, இது பாருங்கள் எவ்வளோண்டு புளி பாருங்கள், சின்ன துண்டு அளவுக்கு புளி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுமா. இந்த பொருட்களில் எது அதிகம் போட்டாலும் டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. அந்த கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதோட சேர்த்து ஒரு வதக்கணுமா. ரொம்ப வதக்க வேணாம், ஒரு 2 பரட்டிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுமா. தேங்காவையும் கொட்டி நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இதை அரைக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்கம்மா. மஞ்சப்பொடி போட்டுட்டு தேங்காய், கொத்தமல்லி, மற்ற போட்டிருக்க சாமான் எல்லாம் கலந்து விட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கக்கூடாது. 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து இப்போ இதை அரைக்கணும். நம்ம கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக துரத்துறன்னு அரைக்காதீங்க. கட்டியாக அரைச்சோமா நம்ம சாப்பாட்டுக்கு கூட அதை போட்டு சாப்பிட்லாமா. அரைச்சி வந்தாச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை வதக்கலாம் வேண்டியதில்லைம்மா, மறுபடியும் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை கட்டியாக வேறு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்குமா. இது அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலில் அந்த மாஸ்டர் சொல்ல நாங்கள் செய்ததுமா. அவர்கிட்ட எப்படி செய்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னோம்னா அந்த சர்வர் மாஸ்டர்கிட்டே கூப்பிட்டு போயிட்டார். அவர் சொல்லி கொடுத்தாருமா. அந்த மெத்தடில் நாங்கள் எங்கள் வீட்டில் 2-3 முறை செய்துட்டோம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்குமா. நம்ம தேங்காய் சட்னி அரைக்கலாம். இதுவும் அந்த கடை மெத்தடு தான். இது தேங்காய் கொஞ்சம், ஒரு 5 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், தேவையான உப்பு, வேறு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுக்கணும். இதில் நம்ம பொட்டுக்கடலை வைக்க தேவையில்லை. முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, அவ்வளோதான். இதுவும் நல்லா தித்திப்பாக நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் அரைச்சோமா அப்படி வராது. அதுக்கு காரணம் பொட்டுக்களையே அவங்க வைக்க மாட்டுறாங்க. முந்திரி பருப்பு, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், அவ்வளோதாம்மா. இதுவும் அரைச்சாச்சு, அதுவும் அரைச்சாச்சு. 2க்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா. அவ்வளோதான். கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. சூப்பராக ஜம்முன்னு மணமணக்காக இருக்குமா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.